நம்முடைய சொந்த நாட்டுக்கு வருவோமானால், அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு வகையான நீக்ரோ புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனை, அதன் காரணம் மற்றும் தீர்வு ஆகியவை இங்கு பகுப்பாய்வு செய்வதற்கு மிகவும் பரந்ததாகவும் சிக்கலானதாகவும் இருக்கின்றன. இந்த கட்டுரையில் விவாதிக்கப்பட்ட 2 பகுதி சூத்திரத்தை, நீக்ரோ பிரச்சனையின் மிகவும் கடினமான மற்றும் உணர்வுபூர்வமான பகுதிக்கு, அதாவது முற்றிலும் வெள்ளையர்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் நீக்ரோ குடும்பங்களை ஒருங்கிணைப்பதற்கு நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஒருங்கிணைப்பின் வேறு எந்த வடிவத்தையும் விட இதற்கு வெள்ளையர்களிடமிருந்து அதிக எதிர்ப்பு உள்ளது. ஏன்? வெள்ளை இனக் குடும்பங்கள் நீக்ரோ குடும்பங்களை அண்டை வீட்டாராக ஏற்க மறுப்பதற்கான உண்மையான காரணங்கள் என்ன என்பதை அறிய முற்றிலும் வெள்ளையர்கள் வசிக்கும் பகுதிகளில் ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. உண்மையான காரணங்கள் என்னவென்று உங்களுக்குத் தெரியுமா? அவற்றைப் பற்றித்தான் நீங்கள் இந்த அத்தியாயத்தில் படித்திருக்கிறீர்கள். வெள்ளை நிற குடும்பங்கள், நீக்ரோ குடும்பங்கள் தங்களின் ஒழுக்கம், தூய்மை மற்றும் சொத்து மதிப்புகளை பராமரிப்பது போன்ற தரங்களுக்கு ஏற்ப தங்களை சரிசெய்து கொள்ளவோ, பழக்கப்படுத்திக் கொள்ளவோ அல்லது இணங்கிப் போகவோ மாட்டார்கள் என்று அஞ்சுகின்றன. நேர்காணல் செய்யப்பட்ட வெள்ளை குடும்பங்கள், தாங்கள் எதிர்ப்பது நீக்ரோக்களின் தோல் நிறத்தை அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தின. ஆனால், இரவில் தெருவில் வெளியே செல்ல தாங்கள் பயப்படுவதாக அவர்கள் கூறினர். நீக்ரோக்கள் தங்கள் சொத்துக்களை பராமரிக்க மாட்டார்கள் என்றும், அதனால் அந்த பகுதி சீரழிந்துவிடும் என்றும் அவர்கள் அஞ்சினர். கிட்டத்தட்ட விதிவிலக்கின்றி அனைவரும் சொத்து மதிப்புகள் குறையும் என்பதில் உறுதியாக இருந்தனர். எதிர்பார்க்கப்படும் அச்சங்கள் மற்றும் குறைகளின் பட்டியலை நான் தொடர விரும்பவில்லை, ஆனால் ஒவ்வொரு அச்சமும் வெள்ளை குடும்பங்களின் ஒரு உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்தியது என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். அதாவது, தங்கள் பகுதிக்கு குடிபெயரும் நீக்ரோ குடும்பங்கள், 1. தற்போதுள்ள முற்றிலும் வெள்ளையர்கள் வசிக்கும் பகுதியின் தரங்களுக்கு ஏற்ப தங்களை சரிசெய்து கொள்ளவோ, பழக்கப்படுத்திக் கொள்ளவோ அல்லது இணங்கிப் போகவோ மாட்டார்கள். அந்த நீக்ரோ குடும்பங்கள் பொருந்திப் போகாது என்று அவர்கள் உணர்ந்தனர். மேலும் நீக்ரோ குடும்பங்கள் குடிபெயர்ந்த பிறகு அந்த பகுதியை மேம்படுத்த மாட்டார்கள் என்றும் அவர்கள் நம்பினர். அதுதான் உண்மையான பிரச்சனை. அந்த நிலைமைகள் மீண்டும் ஏற்படாது என்று வெள்ளையின குடும்பங்கள் உறுதியாக நம்பும் வரை, அனைத்து குடியுரிமைச் சட்டங்கள், நீக்ரோக்களின் ஆர்ப்பாட்டங்கள், எதிர்ப்பு பேரணிகள் மற்றும் கலவரங்கள் அனைத்தும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக மேலும் மோசமாக்கும். நல்லெண்ணம் கொண்ட ஆண்களும் பெண்களும், கருப்பினத்தவரும் வெள்ளையினத்தவரும், இந்த அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ள நிரூபிக்கப்பட்ட கொள்கைகளின்படி அந்த பிரச்சனையை தீர்க்க ஒன்றிணைந்து செயல்படும் வரை பெரிய முன்னேற்றம் எதுவும் ஏற்படாது. ஒரு நல்ல அண்டை வீட்டாராக இருப்பது, சுற்றுப்புறத்தை பராமரிப்பது மற்றும் மேம்படுத்துவது ஆகியவற்றுக்கு ஒருவரின் தோல் நிறத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது வெளிப்படையானது. துரதிருஷ்டவசமாக பெரும்பாலான நீக்ரோக்கள் வாழ நிர்பந்திக்கப்பட்டிருக்கும் சுற்றுப்புறங்கள், நியாயமற்ற ஒரு சாதகமற்ற பிம்பத்தை உருவாக்கியுள்ளன. வெள்ளையர்களின் பகைமையையும் விரோதத்தையும் தூண்டும் நீக்ரோக்களின் செயல்பாடுகளால் இந்த சாதகமற்ற பிம்பத்தை மேம்படுத்த முடியாது. மாறாக, நல்லெண்ணத்துடன் நீதியை பெறுவதற்கும், வெள்ளையர் சமூகங்களின் மிக உயர்ந்த சுற்றுப்புற எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ நீக்ரோக்களுக்கு சமமான வாய்ப்பை வழங்கும் வாழ்க்கை நிலைமைகளை வழங்குவதற்கும் ஒரு தொடர்ச்சியான முயற்சி தேவைப்படுகிறது. இது எங்கு செய்யப்பட்டதோ, அங்கெல்லாம் நீக்ரோக்கள் அதை வற்புறுத்திக் கேட்பதன் மூலம் அல்ல, மாறாக அதற்கு தகுதியானவர்களாக இருப்பதன் மூலம் அங்கீகாரத்தைப் பெறும் தங்கள் திறனை நிரூபித்துள்ளனர். இதுவே அங்கீகாரத்தை அடையக்கூடிய ஒரே வழியாகும். சட்டப்பூர்வ அல்லது பிற வழிகளில் பெறப்படும் வெறும் அனுமதியின் மீது அல்லாமல், ஒரு நல்ல அண்டை வீட்டாராக தகுதியின் அடிப்படையில் பெறும் அங்கீகாரத்தின் மீதுதான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த பூமியில் வாழ்வியல் தொடக்கத்திலிருந்து உருவானதும், இன்றும் அதே அளவு செல்லுபடியாகக் கூடியதுமான அந்த கொள்கைகள் நிச்சயமாக உங்கள் ஆழ்ந்த சிந்தனைக்கு தகுதியானவை. அவற்றை உங்கள் சொந்த வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் செயல்படுத்தி பார்த்திருக்கிறீர்களா?
உங்கள் வாழ்க்கையில் உள்ள மற்ற எல்லா மக்களின் உயர்ந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்கிறீர்களா, சரிசெய்து கொள்கிறீர்களா, இணங்கிச் செல்கிறீர்களா? அவ்வாறு செய்த பிறகு நீங்கள் தொடர்ந்து உங்களை மேம்படுத்திக் கொள்கிறீர்களா? நீங்கள் செய்கிறீர்களா?